சற்று முன் இந்தியா கூட்டணியில் இணைந்தார் நிதிஷ்குமார். கடும் அதிர்ச்சியில் மோடி. அதாவது தனி பெரும்பான்மை கிடைக்காத பாஜக, குடைச்சல் கொடுக்கும் கூட்டணி கட்சிகள். என்ன செய்வார் மோடி? நாடு முழுவதும் 7 கட்டங்களாக நடைபெற்ற 18வது மக்களவை தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை நேற்று ஜூன் 4ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் இதில் இந்தியா கூட்டணிக்கு 234 இடங்களையும் பாஜக கூட்டணி 292 இடங்களையும் பிடித்துள்ளது. இந்த சூழ்நிலையில் பாஜக தனித்து 240 தொகுதிகளில் வெற்றி பெற்றாலும் அதற்கு தனி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் கூட்டணி கட்சிகளோடு இணைந்து ஆட்சியை பிடிக்கும் நிர்பந்தத்தில் பாஜக உள்ளது. இந்த சூழ்நிலையில் இந்தியா கூட்டணி சந்திரபாபு நாயுடு மற்றும் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் ஆகியோரிடம் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தெரிகிறது. இந்த 2 முதல்வரும் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்தால் பெரும்பான்மை பெற்று இந்தியா கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் எனினும் 2 கட்சிகளும் பாஜக கூட்டணியில் உள்ளது. அதாவது தற்போது இந்த 2 கட்சிகளின் துணை இல்லாமல் பாஜகவால் ஆட்சி அமைக்க இயலாத நிலையில் தற்போது இந்த கட்சிகள் பாஜகவுக்கு நெருக்கடி கொடுத்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதாவது பீகார் மற்றும் ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்தும் வேண்டும் என்றும், முக்கிய அமைச்சர்கள் பதவி தங்களுக்கு வேண்டும் என்றும், சபாநாயகர் பதவியும் தங்களுக்கே வேண்டும் என்று 2 கட்சிகளும் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த 2 கட்சி தலைவர்களும் பலத்த கோரிக்கைகளை வைப்பதால் பாஜக தற்போது விழி பிதுங்கி நிற்கின்றன. ஏனென்றால் கடந்த 2 முறையும் பாஜக பெரும்பான்மையை பிடித்து சபாநாயகரை பாஜக தேர்ந்தெடுத்து வந்த சூழ்நிலையில் முக்கியமானவையை கூட்டணி கட்சிகள் கேட்கிறது. இதனால் பாஜகவும் மோடியும் பெரும் சிக்கலில் இருந்து வருகின்றனர். மேலும் இந்த நிலையில்தான் பாஜக கூட்டணியில் உள்ள 2 முக்கிய கட்சிகள், அதாவது சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் கட்சிகள் பாஜக கூட்டணியில் இருந்து விலகி இந்தியா கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதால் உறுதியாக இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது. அப்படி சந்திரபாபு இணைகிறாரோ இல்லையோ, ஆனால் நிதிஷ்குமார் இணைய அதிக வாய்ப்பு உள்ளதாகவும் தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது. இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் இன்று மாலை அல்லது நாளை காலை வெளியாகும் என்று சொல்லப்பட்டு வருகிறது. இதனால் நிதிஷ்குமாரின் ஆதரவு இந்தியா கூட்டணிக்கு இருப்பதாகவும், உறுதியாக இந்தியா கூட்டணியில் நிதிஷ்குமார் இணைவார் என்றும், ராகுல் காந்தி பிரதமராவது தற்போது உறுதி செய்யப்பட்டதாக தகவல்கள் பரவி வருகிறது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.